அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? சரியான ட்ராக்ல ஓடுறோமா? எல்லாரும் ஓடுறோம். ஆனா சரியான ட்ராக்ல, தேவன் கொடுத்த திட்டத்துல, தேவன் கொடுத்த அழைப்புல, ஆண்டவர் நமக்காக தேர்ந்தெடுத்த அந்த ஓட்டத்துல நம்ம ஓடுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. தேவன் அழைத்திருந்தால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருந்தால், தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்தா தானா ஓட வைக்கும், தானா பந்தய பொருளை பெற வைக்கும். என்ன போராட்டம் வந்தாலும் அந்த ட்ராக்கை விட்டு நம்ம மாறவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் சரியா இருந்துச்சுன்னா தடைகள் வராது என்று சொல்லவில்லை. தடைகள் வந்தாலும் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். அல்லேலூயா. பந்தய பொருளை கன்ஃபார்மா பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, தேவன் ஷாபல் ஃபைன் முஹான தல்மீன் மியஃபூரிய ஜல்லமா ஃபல. உலாவுகிற தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினவர், ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தால் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர், என் ஜனம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். ஆவியானோட பிரசன்னம் இன்னும் அளவில்லாமல் இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் இந்த இடத்துல இறங்கி அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. தத்தளிப்புகள் மாறப்போகிறது, தவிப்புகள் மாறப்போகிறது, போராட்டங்கள் மாறப்போகிறது, குழப்பங்கள் மாறப்போகிறது, தடுமாற்றங்கள் மாறப்போகிறது, பயங்கள் நீங்க போகிறது. என் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன். பாரத்தோடு இருந்த பாரத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற உங்க பாரங்களை இலகுவா மாற்றக்கூடிய தேவன் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி கொண்டு வந்திருக்கிறார். திருமண காரியத்தை செய்து கொடுக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். விபத்துல காயப்பட்ட உங்கள் சரீரத்தை உங்கள் கால்களை என் ஆண்டவர் சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். புதிய நாட்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். புதிய உறவுகளை கர்த்தர் உருவாக்க இருக்கிறார். மனமகிழ்ச்சியின் சத்தங்களை கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். புதிய வீடு வாசலை என் ஆண்டவர் கட்டின வீட கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் வெளிநாடு அனுப்ப போகிறார். ஊழியக்காரனா படித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைய கர்த்தருடைய ஆவியானவர் வெளிநாடு அனுப்புவார்.
ரிசைல மதாயில பஃபல்ல வாயிலா நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், அல்பதோ சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், வாழ வைக்கிற தெய்வம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிற ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் உற்சாகமா. நல்லா சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க பிரதர், நல்லா சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நன்மை செய்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்களேன், அதிசயம் செய்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்களேன், பலப்படுத்தின தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்களேன், புதிய காரியங்களை செய்கிற தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்களேன். நன்றி ஆவியானவரே, நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சோர்வுகள் மறைந்து கொண்டிருக்கிறது, துக்கங்களை கர்த்தர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார், இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ நன்றி ஆவியானவரே. பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, கழுத்து வலிகளை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஹீபல் ஆஃபல் வியாத முதுகு தண்டு விடத்தில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்களே, நன்றி சொல்லுங்களே, நன்றி சொல்லுங்களே, நன்றி சொல்லுங்களே. நுரையீரல் பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் சுகமளிக்கிற வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ராதா பாதா ராஷாதாரா பாதா. இருதயத்தில் இருக்கிற ஓட்டை இன்று அடைக்கப்பட போகிறது. ஓ ராதா சாதா வாலிப தங்கச்சி, இயேசுவின் நாமத்தில் உன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை என் ஆண்டவனுக்கு சுகப்படுத்தும்படி கொண்டு வந்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய கிருபைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்கள் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவ மகிமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுங்க ஆமென். உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவராகவே இந்த இடத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சுகமாக்குகிறவர் சுகமாக்குறவராகவே யெகோவா ராஃபாவாக இந்த இடத்துல சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே, இந்த இடத்துல யெகோவா ஈராக அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகப்படுத்துகிற யெகோவா ராஃபாவாக என் ஆண்டவர் இந்த இடத்துல சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் இந்த இடத்துல உட்காரவில்லை, நான் மட்டும் இந்த இடத்துல இருக்கவில்லை, இந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26 அதிகாரம், 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். 1 சாமுவேல் 26 25. ஆமென். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். வாக்கு தத்துவமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை நடத்துகிற இந்த கூட்டத்துடைய ஊழியக்காரர்களுக்கு, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் வாக்கு தத்தமாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. தலைக்கு மேல நல்ல கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. சோர்வா தெரியுதே, சோர்வா தெரியுது, உற்சாகம் இல்லாமல் ஏதோ வந்திருக்கிறோம். இன்றைக்கி வாரம் மாதம் இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க, நாங்களும் வந்துட்டு தான் பாஸ்டர் போகிறோம், இப்படியே தான் பாஸ்டர் இருக்குது பாஸ்டர் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி தான் என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்களேன். இது நாள் வரை அற்புதம் நடந்துச்சோ இல்லைன்னு, இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இது நாள் வரை உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம், இது நாள் வரை ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இது நாள் வரை பெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இது நாள் வரை நன்மைகளை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் உங்கள் காதில் துக்க சத்தம், வேதனை சத்தம், குழப்ப சத்தம், சண்டையின் சத்தம் கேட்கப்பட்டு இருக்கலாம். இனி இயேசுவின் நாமத்தினாலே மனமகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உற்சாகமாக இருங்க. நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லுங்கள். இந்த குடுகுடுப்புக்காரன் தான் சொல்லுவான் நல்ல காலம். எத்தனை மணிக்கு காலையில்?
3 மணி 2 மணிக்கு வந்து குடுகுடுப்பை ஆட்டி எல்லா இடங்களையும் வந்து நல்ல காலம் பறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரும் புறச்சான நம்பிடுறாங்க. அவன் காலையில் வந்து அழகாக நைட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு காலையில் ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு போயிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறத செய்கிறவர், செய்கிறத சொல்லுகிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாதோ, சொன்னதை செய்யவளவும் கைவிடாத தேவன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு வந்தவங்க நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் எழும்பி உட்காந்துடலாமா? எல்லோரும் எழும்பி ஒரு நிமிஷம். ஏதோ ஆவியில் நான் ஒரு மாதிரி சோர்வாய் உணர்கிறேன். பெலன் இல்லாதவர்களை போல வந்திருக்கிறோம். ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஓ ராமாஜா ஷாபாபா தியாந்தரா ரெகதலஹந்தே சல்பதன மௌதல அந்தலா துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. ஆராதனை செய்கிறோ. நல்ல கைதடி. உடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. என்ன கவனிங்களா, என்ன கவனிங்க. உங்க கை தட்டும், உங்க கொரோனாவில் 10 லட்சம் செலவு பண்ணி வீட்டுக்கு வந்து செத்து போயிட்டான். செத்து போனாங்களா இல்லையா? 10 ரூபா கஷாயத்தை கொடுத்து உயிரோடு இருக்கிறோமே இல்லையா? இதுக்கு இப்படி தானா? திருமணமே நடக்காது இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொந்த பந்தம் சொன்ன இடத்துல பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து எல்லாருடைய வாயில கை வைக்கிற அளவுக்கு கத்த நடத்தினாரா இல்லையா? அவருக்கு இப்படி கடன் பிரச்சனை, குடும்பமே செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிடலாம்னு நினைச்ச நேரத்தில் ஏதோ ஒரு வழிவாசலை திறந்து கடனை கட்ட வச்சாரா இல்லையா? வருமானமே இல்லை, அவ்வளவுதான், வருமானம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், கடன் கட்டி நம்ம சாக போறோம் நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவர் வழியை திறந்து ஹல்லேலூயா கடன் பிரச்சனையை மாற்ற கர்த்தர் கிருபை செஞ்சாரா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என் உயிர் போக போகுது, அவ்வளவுதான். நீங்க நினைச்ச நேரத்தில் ஒரு கரம் வந்து, ஒரு வல்லமை வந்து, ஒரு அபிஷேகம் வந்து உங்களை உயிரை கொடுத்து பலனை கொடுத்து எழும்பி நடக்க வச்சுச்சு. அந்த தெய்வத்துக்கு இப்படியா? மார்கா ஜாசமாயில மவானா மிதாயில மதாயில மஃபல்லு வயஸால மஃபாரவாயில மாரக ஷல்லு வஸல்மல ஃபுவல மல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மகள்னால கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நின்னமோ அதே மகள் மூலமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம தலையை நிமிர பண்ணி இருக்கிறாரா இல்லையா? நிமிர பண்ணி இருக்கிறாரா இல்லையா? ஊரெல்லாம் தூக்கிட்டு வாடகை வீட்டில் சட்டியையும் முட்டியையும் தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா மாறி, அந்த வீட்டில் இல்லாம இந்த வீட்டில் இல்லாம அங்க கத்தக்கூடாது இங்க பாடக்கூடாதுன்னு சொன்ன வீடெல்லாம் மாறி கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்து சத்தமா ஆராதிக்க கர்த்தர் கிருபை செஞ்ச தெய்வத்திற்கு எப்படி கை தட்டணும்? ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல நல்ல கை தட்டுங்க பாப்பா, உற்சாகமா நல்ல கை தட்டுங்க. ராபாஷே ரே 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 ரேகே பாதா சதாமா போலோ. துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமை எல்லாம் ஐயா நல்ல கை தட்டி செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சத்தமா மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நல்ல கைதடி ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி
ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையை கூப்பிடும் புறதனை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். உண்மையை கூப்பிடும் புறதனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ராஜா உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா உயிருள்ள லபாஷாலா கந்தலக ராஜா உயிருள்ள நாள் எல்லாமே. ரபா பாப்பா தகதரதா சகரகதல்ல தகதனதா ரிபா பாப்பா சகதலகா ராஜா உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா. கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்களேன். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ஃப்ரீயா. கையை நல்லா கையை உயர்த்தி. அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுக்கிறாரா. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா. அல்லேலூயா. தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தெளிவான காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்ல சொன்னது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் இல்லையோ, ஆனால் தெளிவாக ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வரணும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை விட நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பெருகிக் கொண்டே இருக்கிறேன் என்ற விசுவாசம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 வாசிங்க சீக்கிரம். 2 கொரிந்தியர் 8:9 ஒருத்தர் எடுத்துக்கங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஆல்ரெடி ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டாச்சு.
உங்களுக்கு எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஹல்லேலூயா தன் ஜீவனை கொடுக்கும் பொழுதே, என் ஆண்டவர் தரித்திரராய் தொங்கின பொழுதே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி அவர் தரித்திரராய் தொங்கி ஜீவனை விட்ட பொழுதே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து விட்டார். யார் யார் ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வச்சிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆசீர்வாத ஊற்றுக்கண்களை திறந்துட்டார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுகிறேன். அல்லேலூயா. வருமானத்திற்கான வழிவாசல் ஏற்கனவே திறக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை ஏசாயா 44:3, தாகமுள்ளோர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசாரிய ராஜரிக கோத்திரமுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கடன்காரி, நான் குறைவானவள், நான் ஒன்றுமில்லாதவள், எனக்கு வருமானம் இல்லாதவள், நான் தரித்திரத்திலே வாழ்கிறவள் என்ற குறைவான வார்த்தைகளை சொல்லுகிறதை விட நீங்கள் சொல்ல வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் யாருடையது? வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? எங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க, என் அப்பா. வெள்ளியும் பொண்ணும் எங்க அப்பா உடையது. அப்போ எங்கள் அப்பாவுக்குள்ள அங்கே எங்கள் அப்பாவுக்கு எது எது சொந்தமோ, எது எது எங்கள் அப்பாவுக்கு காரியங்களாக வச்சுருக்கிறாங்களோ, எது எது ஆசீர்வாதம் எங்கள் அப்பாவுக்கு இருக்குதோ அதெல்லாம் எனக்கும் சொந்தம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எங்கள் அப்பாவுக்கு எது எது எந்தெந்த சொத்து எங்கள் அப்பா பேரில் இருக்குதோ, எந்தெந்த பணம் எங்கள் அப்பா பேரில் இருக்குதோ, எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் பணம் எல்லாம் எங்கள் அப்பா பேரில் இருக்குதோ, எங்கள் அப்பாவுடைய எல்லாம் எனக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்போ வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுன்னா எங்கள் அப்பாவுடையது, அது எனக்கும் சொந்தம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்கள் குறைவோடு வாழ்வது தேவ சித்தம் கிடையாது. நீங்கள் கடனோடு வாழ்வது தேவ சித்தம். இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் தான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழணும். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாத வாசல்களை, ஆசீர்வாத கதவுகளை அநேகருக்கு திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்கள் குறைவுகள் மாறுவதற்கான வழிவாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்ல வரவில்லை. கர்த்தர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை சொல்ல நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவனுக்கு வீடு வாசலை உண்டாக்குற கொடுக்கிற தெய்வம் ஏற்கனவே நமக்காக ஒரு வீடை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது. ஆனால் பூலோகத்திலையும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். என்னை அழைத்தவர் உண்மையில் அவர் மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற, எல்லா தேவைகளையும் கொடுக்கிற, எல்லா சூழ்நிலையும் எனக்கு உதவி செய்கிற ஹல்லேலூயா உன்னதமான தெய்வம், உன்னதமான தகப்பன் எனக்கு இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் குறைவோடு, கடன் பிரச்சனையோடு, என்ன செய்யணும்னு தெரியாமல் எப்படி பண்ண போகிறோம், எதை கட்ட போகிறோம், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி கடன் பிரச்சனை நம்ம முடிக்க போகிறோம், இப்படி பிரச்சனையாக இருக்கிறனே, குறைவோடு இருக்கிறனே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார்.
ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனி கவலை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. ஆண்டவர் மேலே உங்கள் காரியத்தை வச்சிருங்க. அவர் நடத்துவார், அவர் மாற்றுவார். அவர் சரியான காரியங்களை சரியான நபர் மூலமாய் சரியான நேரத்தில் கொடுக்க வைப்பார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் குறைவுக்காக, கடனுக்காக, பணத்திற்காக ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இவ்வளவு வீடு நம்ம பிறக்கும் பொழுதே வீடு வந்துச்சா? பிறக்கும் பொழுதே இவ்வளவு சொத்து வந்துச்சா? பிறக்கும் போதே அல்லேலூயா இவ்வளவு நகைகள் வந்ததா? பிறக்கும் போதே இவ்வளவு உறவுகள் வந்ததா? ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தோம். ஆனால் இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்தாமல் விட்டு விடுவாரா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதை விட நான் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டேன், ஏற்கனவே பெருக பண்ணிட்டேன். நீ மட்டும் என்னை நோக்கி பாரு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு வழி தெரியும். அந்த வாசல்ல நடக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாத, பெரிய ஊற்றுக்கண்களை ஏற்கனவே திறந்து வச்சுட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன் உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரா இல்லையா? ரெடி பண்ணி வச்சுருந்தா இல்லையா? தோட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டார். பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போது நமக்கு ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தாயின் கருவில் நம்மளை குழந்தையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யார் யார் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆதாம ஏவாளை உருவாக்கும் போதே ரெடி பண்ணிட்டார். எப்படி தோட்டம் இருக்கணும், எத்தனை ஆறு ஓடணும், எங்கே எது இருக்கணும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து ஆதாம மண்ணெடுத்து அல்லேலூயா ரிபாதை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா மாற்றி எழும்பி நடக்க வச்சதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் ப்ரிப்பேராக பிளானாக பர்ஃபெக்டாக ஆண்டவர் செஞ்சு வச்சு தான் அவனை உருவாக்கினார். அதுபோல் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஏற்கனவே ப்ரிப்பேராக பிளானா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு. நம்மளை செஞ்சு வச்சதுனால தான் தாயின் கருவில் நம்ம பேர்ல ஏதோ எஸ்தரா, ஏதோ ரீபா லாஃபல் லௌதியா, ஏதோ ஒரு பேர்ல கர்த்தர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்காக உங்களுக்காக எல்லாம் ரெடியா இருக்குது. நீங்க கண்ணை திறந்து, ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனி கடன் பிரச்சனைக்கு அழுகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு மேலே, என் மேலே ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க, என் மேலே ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கீங்க, எனக்காக ஏதோ ஒன்று திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தை மட்டும் காமிங்க. அது எங்கே போகணும்னு காமிங்க, எதை செய்யணும்னு காமிங்க, எந்த வழியை கொண்டு போகணும்னு காமிங்க. நான் உனக்கு முன்பாக போய் கோணலாளவை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நான் உன் கையில் கண் வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் என் வழியை காமிங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கடனுக்காக அழாதீங்க, ஆசீர்வாத வழிக்காக கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வீடு குடும்பமாக சேர்ந்து அழுகிறீங்க, குடும்பமாக சேர்ந்து போராடுறீங்க. பணம் இல்லாமல், கடன் பிரச்சனையில், குறைவில், தரித்திரத்தில் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வேதனைப்படுறீங்க, அழறீங்க. அழாதீங்க. இனிமேல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்திற்கான வாசல், என் பெருக்கத்திற்கான வாசல் எங்கே இருக்கிறது? நான் எந்த வழியாக போகணும்? எந்த வழியாக போகணும்? ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தா, ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யாரையும் பார்க்கல, அவரை பார்த்தா அவர் அங்கேருந்து சொன்னார், பக்கத்தில் ஆட்டுக்குட்டியை திரும்பிப்பார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சிக்கி இருக்குது பாருப்பா, சிக்கி. நம்ம என்ன நினச்சிருப்போம், பிள்ளையை வெட்டாமல் விட்டுட்டோம். சரி, ஆண்டவர் நிறுத்து சொல்லிட்டாரு, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர், அவன் பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்ல, அங்கே பார், ரைட்டில் திரும்பிப்பார். உனக்கான பதில் அங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உனக்கான ஒரு சோர்ஸ், ஒரு வருமானத்திற்கான ஒரு சோர்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கண்ணை மட்டும் கர்த்தர் இன்னைக்கு திறந்து விட போறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கேஎஸோட கண்ணை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்ணை கர்த்தர் திறந்த உடனே அக்னிமயமான ரதங்களை சுற்றி நின்றுச்சு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கண்ணை திறந்து விடுங்க ஆவியானவரே. அதை தான் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்கன்னு ஜோம் பண்ணலை, கடன் பிரச்சனையை மாற்றக்கூடிய வழியை காமிங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது.
நீ கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நீ தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அப்பாவா இருப்பார் என்றால், இயேசு உங்களுக்கு தகப்பனா இருப்பார் என்றால், ஏற்கனவே உங்களுக்காக ஆசீர்வாதமான வாசல்களை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த வழியை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த வழியை கர்த்தர் காண்பிக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா கடன் பிரச்சனையில் குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ண மருந்து வாங்கி குடும்பமாக தற்கொலை பண்ணிடலாம் நினச்சிருக்கோமா. அந்த வீட்டுக்கு யதார்த்தமாக பாஸ்டர் போயிட்டார். 4 பிள்ளைகள், கணவன் மனைவி 4 பிள்ளைகளும் சேர்ந்து கடன் பிரச்சனையில் மொத்தமாக தற்கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணி நைட்டில் இத்தனை சாப்பாட்டில் கலந்துடலான்னு நினைக்கும் பொழுது 7 மணிக்கு பாஸ்டர் உள்ள வரார். 7 மணிக்கு பாஸ்டர் வந்து அவருக்கு தெரியாது, அவர் ஜெபம் பண்றாரு. இவங்க கண்ணீரோடு அழுகிறாங்க. என்ன எதுக்கு அழுகிறாங்கன்னு இவருக்கு புரியல. குடும்பமாக அழுகுது. கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க போல, வேதனை இருக்காங்க. இவரும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்றார். கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கென்று ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன், இவர்களுக்கென்று ஒரு சொத்தை வச்சிருக்கிறேன். இவங்க சந்ததியிலிருந்து ஒரு சொத்து இவர்களுக்கு சேர வேண்டிய ஒரு பாகம் இருக்குது. அது சீக்கிரம் அவங்க கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த மனுஷனுக்கு சாக போறது தெரியாது. இந்த மனுஷனுக்கு அந்த குடும்பம் நைட்டில் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து 4 பிள்ளைகளும் கணவன் மனைவி சாக போறாங்கன்னு பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு சொத்து உங்களுக்கு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி திகைத்து நின்றார்களாம். திகைத்து நின்றார்களாம். ஜெபத்தை முடித்தார். ஜெபத்தை முடித்து அவர்கள் டீ குடிக்கும் போது பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார், ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், எங்கள் தாத்தாக்கு ஒரு சொத்து இருந்தது, எங்கள் தாத்தாக்கு ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்து எப்போ வரும்னு தெரியல, எங்களுக்கு அந்த ஞாபகமே மறந்து போச்சு. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த சொத்து எங்களுக்கு வரப்போகுதா? ஆண்டவர் சொன்னாரா? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், அந்த சொத்து உங்களுக்கு வரப்போகுது. சாவதை தள்ளி போட்டார்கள். இரவுல விஷம் குடித்து சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள் சாவை தள்ளி போட்டார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். சேர வேண்டிய சொத்து இவர்கள் கையில் கிடைத்தது. கடனை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை தாங்க தெரியணும். அதுதான் தெரியணும். அதுதான் தெரியணும். எங்க சோர்ஸ் இருக்கு, என் ரெகோபோத் எங்க இருக்குது, என் ஊற்றுக்கண் எங்க இருக்குது, என் ஆசீர்வாதம் எங்க இருக்குது, எனக்காக எங்க வச்சிருக்கீங்க. நான் போராடி 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 ஜெபித்தது போதும். என்னை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை எங்கேயோ வச்சிருக்கீங்க, எங்கன்னு காமிங்க. இப்படி ஜோமனை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமான அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமா ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. 2 கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க பிஸ்னஸ், 2 பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்னொரு பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கையிலிருந்து கடன் வாங்கி வாடகை, கடை வாங்கி ஏதாவது பொருளை வாங்கி போடுறது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வாடகையும் கட்ட முடியல. வட்டிக்கு வாங்கி வாடகை கட்டுறது, வட்டிக்கு வாங்கி கடைக்கு ஜாமானை வாங்கி போடுறது. கடன் அதிகமானவனை கடன் கொடுத்தவர்கள் ஏளனமாய் பேசி ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி வாங்கினாங்க கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கேவலம் ஆயிடுச்சு. கடையை பூட்ட நிலைமை ஆயிடுச்சு. 2 கடையும் பூட்டணும், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும். கோடிக்கணக்கில் முடிய போகிற நிலைமையில் ஒரு கர்த்தருடைய சகோதரன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு நண்பர் அந்த வீட்டுக்கு போனார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உள்ள நுழைஞ்சவனே ஆண்டவர் சொன்னாரா, எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லு, எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு சின்ன கடையை இருக்கிற வருமானத்தில் இருக்கிற காசில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரை ஓப்பன் பண்ண சொல்லி பெரிய பிளாசாவை, பெரிய ஒரு மாலை மொத்தமாக க்ளோஸ் பண்ண சொன்னாரா.
அவர்களது ஊழியக்காரன் சொல்படி கேட்டாங்களாம். க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கடனை அடைக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வியாபாரத்தில் அடுத்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரல. ஏன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கடனை திருப்பி வாங்குறதுக்கான அந்த காரியம் சூழ்நிலை வரல. இருக்கிறத வச்சு நடத்த ஆரம்பித்தாங்க. கர்த்தர் சின்ன கடையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாராம். சின்ன கடையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து சின்ன கடை பெரிய கடை ஆகலை. சின்ன கடை போல் 10 கடையை கர்த்தர் உருவாக்க வச்சாராம். இது காட்ஸ் பிளான். பெரிய பிளாஸாவை ஆரம்பித்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சலாம் நினச்சவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார், மொத்தமாக மூடு. மொத்தமாக க்ளோஸ் பண்ணி சின்ன பிரான்ச்சு, சின்ன கடை, சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரம் பெருமைப்பட்டவனே அது மாதிரி அந்த சிட்டியில் 10 கடையை கர்த்தர் உருவாக்க வச்சாராம். ஒரு கடையில் வராத வருமானத்தினால பட்ட கடனால் வேதனைப்பட்ட அந்த குடும்பம் 10 இடத்துல இருந்து 10 வருமானத்தை கர்த்தர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஓஹோன்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்களா ஒரு திட்டத்தில் ஓடாதீங்க. நீங்களா ஒரு காரியத்தை நோக்கி ஓடி இதில் எப்படி நான் கிடைக்கணும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கணும் ஆண்டவர், நடக்க மாட்டுது. நடக்கணும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. விட சொன்னால் விட்டுருங்க. எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விற்றுருங்க. நிறைய பேர் சொந்த வீட்டை விற்கிறதுக்கு மனசே வராது. நிறைய பேருக்கு ஆண்டவர் என் மூலமாக சொல்லியிருக்கா, வீட்டை வியி, கடன் பிரச்சனையை தாண்டவங்க வீட்டை வித்துரு. இயேசுவின் நாமத்தில் அவங்க விற்று அந்த கடன் பிரச்சனையை அடைச்சாங்க. அந்த கடன் பிரச்சனை ஒரு மாற்றம் வந்துச்சு. கர்த்தர் புதிய இடத்துல சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக 3 பெட்ரூமில் கர்த்தர் வீட்டை கொடுத்தார். தேவனுடைய திட்டத்தை கேளுங்க. ஆண்டவர் பேசுகிறத கேளுங்க. ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை என்ன வாசல் எனக்காக திறந்திருக்குன்னு கேளுங்க. ஆண்டவரை நான் எப்படி செய்யணும்னு கேளுங்க. குடும்பமாக அழுகிறத விட்டுட்டு, குடும்பமாக போராடுகிறத விட்டுட்டு, குடும்பமாக கண்ணீர் விடுறதை விட்டுட்டு ஆண்டவருடைய திட்டத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. யார் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிற காரியம் ஆமென் சொல்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கடன் பிரச்சனைக்கு எத்தனை பேர்ட்ட ஜெபம் பண்ணீங்க? கடன் பிரச்சனையும் போன மாதிரி தெரியல, வட்டி கடன் என்ன மாதிரி தெரியல. ஆமாவா இல்லையா? 5 லட்சம் 10 லட்சமாக நிற்குது. 50 லட்சம் 1 கோடியாக நிற்குது. வருமானம் வரும் 4 கடையை ஓப்பன் பண்ணிங்க, 4 கடையில் நட்டோம். வருமானம் வரும் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிங்க, சில பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்து 2 பேர் உடஞ்சிருச்சு. அதில் ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளை, இன்னும் நீங்கள், இன்னொருவர் புறஜாதி. இருளுக்கு வெளிச்சத்துக்கு சம்மந்தம் என்ன இருக்குது? 2 பேர் பார்ட்னர், ஒன்று நீங்கள், இன்னொன்று புறஜாதி. இப்போ பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்னு தெரியாமல் தத்தளிக்கிறீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, தெய்வத்தை பாருங்க. மனுஷனோட ஒரு ஷீபல் பகுதிமா ஆலோசனை கேட்காதீங்க, தெய்வத்தோடைய ஆலோசனை கேளுங்க. தேவன் உங்களை சரியாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உற்சாகமாக கையை உயர்த்தி அல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய திட்டத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய ஷீப லியாஃபல் பூதா மறைந்து போன சில காரியங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வர போகிறார். நம்ம ஞாபகத்திலிருந்து மறைந்து போனது, நம்முடைய சிந்தனையிலிருந்து மறைந்து போனது, நம்முடைய சொத்துக்கள் காரியங்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலமாய் வருகிற நிறைய காரியங்கள் நம்மளை விட்டு போயிருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்கள் கடன் பிரச்சனையை, குறைவுகளை கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது காரியம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. சபையே, சகோதரனே, சகோதரியே, ஆல்பத்து ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரர்களே, என் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். பெரிய ஆண்டவருக்கு பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டினான். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்ன ஆண்டவர் அவன் சொல்கிறான். ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. அவர் சொல்கிறான் பாருங்க. ராதா ஷாபா லாபா ஹந்த ரபவுதி அந்தரா ரிகதல ஹந்தே ரீபதனி ஆசியா. 2 நாளாகமம் 2:5. சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமம் 2:5. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. பெரிய ஆண்டவர்.
நம்ம ஆண்டவர் சின்ன ஆண்டவர் கிடையாது, பெரிய ஆண்டவர். அதனால தான் பெரிய காரியங்களை நம்மை செய்யும்படி, நம்மோடு இருந்து செயல்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். எப்பொழுதுமே சின்னதாக யோசிக்காதீங்க, சின்னதாக பார்க்காதீங்க, சின்னதாக நினைக்காதீங்க. ஆண்டவர் பெரியவர். பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் மூலமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல 50 பேர் 100 பேர் தான் உட்கார முடியும்னா 100 பேர் போதும்னு சொல்லக்கூடாது. எப்போதுமே ஆவிக்குரிய காரியங்களில் திருப்தி பற்றக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில், தேவ அபிஷேகத்தில், ஜெப அபிஷேகத்தில், வரங்களில், வல்லமையில், கிருபையில் எப்பவுமே திருப்தி படக்கூடாது. இன்னும் வேணும், இன்னும் நடக்கணும், இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கணும். எப்போ போதாது போதாது என்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீங்க சொல்றீங்களோ அவ்வளவாய் பெருக பண்ணுகிற, அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற, அவ்வளவாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா போதுமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ண முடியல, நான் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் உங்களுடைய பாதத்தில் உட்கார நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. தாகம் இல்லைன்னா தண்ணீரை ஊற்ற மாட்டார். ஆமென். நீங்கள் உங்களுக்கு எனக்கு வாஞ்சை இல்லைன்னா அவர் தண்ணீர் அபிஷேகத்தை ஊற்ற மாட்டார். சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய காரியத்தில், ஊழிய காரியத்தில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில், தேவனுக்காய் வாழுகிற காரியத்தில், தேவனுக்காய் ஓடுகிற காரியத்தில், தேவனுக்காய் பரிந்து பேசுகிற காரியத்தில் இன்னும் வேணும் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தா சந்தோஷப்படக்கூடாது, 100 பேர் வந்தா சந்தோஷப்படக்கூடாது, 1000 பேர் வந்தா திருப்தி பற்றக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இப்போ ஒரு நாளைக்கு நடக்கிற கூட்டத்தில் 500 பேர் வர்றாங்கன்னா திருப்தி பற்றக்கூடாது. இன்னும் வேணும், இன்னும் இன்னும். ஏன்னா என் ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சந்தோஷமா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும், ஆமென், இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறார். யார் யார் ஆமென் சொல்றீங்க? பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வம். பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சாதாரணமாக கேட்காதுங்க, பெரிய காரியங்களை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவரை போல நான் என்ன மாற்றுங்கன்னு கேட்காதீங்க, உங்களை விட என்ன பல மடங்கு பெருசாக்குங்கன்னு கேளுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் சொல்கிறார், என்ன காட்டிலும் நான் செஞ்ச அற்புதத்தை விட நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களில் ஊழிய காரியங்களை திருப்தி பற்றவே கூடாது. இன்னும் பெரிய காரியங்களை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் எங்கே இருந்தார்? மொர்தெகாய் எங்கே நின்றுட்டு இருந்தார்? வாசல்ல. வேதம் சொல்லுது, வாசிக்கலாமா? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அவர் பெரியவனா? வாசலில் நின்று காவல் காக்கிறேன், வாசலுக்குள்ள நின்று வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அவங்கள முன்னாடி போங்க, இங்கே போங்க, அங்கே போங்கன்னு சொல்லுகிற ஆள். ஆனால் அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் ஒரு நாள் பெரிய இடத்துல வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நம்ம என்றைக்குமே நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய ஞானத்தை, நம்முடைய சரீர காரியத்தை, நம்முடைய பணத்தை, நம்மளுடைய உறவை, நம்மளை பார்த்து நம்மளை ஒரு திட்டத்தை போட்டு ஒரு எடையை போட்டு இப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நம்மளவே பார்க்காதீங்க, அவரை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் உங்கள் கணவனுக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் நம்மளுடைய சபைக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர் இந்த கூட்டத்துக்குள்ளே பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சின்ன காரியத்தெல்லாம் செய்ய மாட்டார், பெரிய காரியத்தை தான் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அநேகருக்குள்ளே பெரிய ஆண்டவர் இருக்கிறார். எப்பொழுதும் இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை, அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார். யார் யார் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லைப்பா, அண்ட சராசரங்களையும் 6 நாளில் உருவாக்கின தெய்வம் தான் எனக்குள்ளே இருக்கிறார். பெரிய ஆண்டவர். சூரியன் உண்டாவதாக பக்கத்தில் எவனும் போக முடியல. சூரியன் பக்கத்தில் போய் அங்கே எந்த காரியத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சூரியன் உண்டாவதாக என்று சொல்லி வாயின் வார்த்தையில் உருவாக்கின தேவன் எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க, நல்லா உற்சாகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்பின தெய்வம் தான் எனக்குள்ள இருக்கிறார், பெரிய தெய்வம். செத்து 4 நாள் ஆகி நாறி போன சரீரத்தை தன்னுடைய வாயின் வார்த்தையினால அந்த சரீரத்தை உயிர் பெற செய்து நடக்க வச்ச தெய்வம் தான் எனக்குள்ள இருக்கிறார். யார் யார் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு பலவீனம் வரும்போது பலவீனத்தை பெருசாக நினைச்சதுனால தான் பெரிய தெய்வம் பெரிய காரியங்களை செய்யலை. நீங்கள் பலவீனம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, சூறாவளி வரும்பொழுது, சூறாவளியையும் போராட்டத்தையும் பிரச்சனையையும் பலவீனத்தையும் பெருசாக நினச்சி நீங்கள் மேன்மை பாராட்டத்தினால தான் பெரியவர் உங்களுக்குள் இருந்தும் பெரிய காரியங்களை செய்யவில்லை. இன்றைக்கு பெரியவரை நோக்கி பார்த்து, பெரியவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாயை திறந்து உள்ளத்தில் விசுவாசித்து அறிக்கையிட்டீங்கன்னா அப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். யார் யார் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சூறாவளியை பெருசாக பேசுகிறீங்க, புயலை பெருசாக பேசுகிறீங்க. சீசரில் போல எவ்வளவு நாள் தாயா உங்களோட இருப்பேன்? அவிசுவாசியே, அற்ப விசுவாசியே. சீசரில் போல தான் நம்மளும் இங்கே பேசுகிறோம். நம்மளும் போய் ஐயோ புயல் இப்படி பேசுது, காற்று இப்படி அடிக்குது, கொந்தளிக்குது, எல்லாரும் நம்மளும் சீசரை போல தான் இருக்கிறோம். இல்லை, படகுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. படகுக்குள்ள ஒருத்தர் படுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சூறாவளியை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். யார் யார் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க கடன் பிரச்சனையை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யார் யார் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பலவீனத்தை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க சண்டையை விட, குடும்ப சண்டையை விட உங்களுக்குள் இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம். யார் யார் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை பெரியவரா பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசா தெரியாது. அவரை பெரியவரா பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறபடியால் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, நீங்கள் சின்ன அற்புதம் நடந்தாவே சந்தோஷப்பட்டுறாதீங்க. இல்லை ஆண்டவரே, இப்போ தான் வயிற்று வலி சுகமாக இருக்குது, இப்போ தான் ஸ்கால்பதூல் மென்னா வெல்லாய் கழுத்து வலி சுகமாக இருக்குது, இப்போ தான் வயிற்று வலி சுகமாக இருக்குது. செத்தவனை உயிரோடு எழுப்பாமல் இயேசுவின் நாமத்தில் விடமாட்டேன்னு என்னைக்கு சொல்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. செத்தவனை உயிரோட எழுப்பணும்னு நினைச்சாதான் படுத்த படுக்கையா உயிரோடு இருக்கிறவன் எந்திரிச்சு நடப்பான். யார் யார் ஆமேன்னு சொல்றீங்க?
அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா போராடுகிற கிரியைகள், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா போராடுகிற பாவத்தின் ஆவிகளை நினைச்சு நீங்க கண்ணீர் விடுறதை விட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்குள்ள பெரியவர் இருக்கிறார், அவரை தொடாம என் பிள்ளையை தொட முடியாது. யார் யார் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை தொடரவன் கண்மணியை என்ன சொல்ல வரான்? என் கண்மணியை தொடாம உன்னை தொட முடியாது. இப்போ என்ன தொடாம உன்னை, அப்போ என் பிள்ளைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். என் பிள்ளைக்குள்ள பெரியவர் இருக்கிறார், என் கணவனுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். எங்க போனாலும் என் கணவன் பரிசுத்தமா வீட்டுக்கு வருவான். யார் யார் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் 4 வீட்டில் பிரச்சனை. கணவன் மேல சந்தேகத்தினால குடும்பத்தில் போராட்டம் நடக்குது. கணவன் ரட்சிக்கப்பட்டு இருப்பார் என்றால் கணவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், கணவனுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். அந்த பெரியவரை தொடாம கணவனை எவனும் தொட முடியாது. யார் யார் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றத சொல்றேன், ஆண்டவர் சொல்றத சொல்றேன். 4 குடும்பத்தில் இது பிரச்சனை. கணவன் மேல சந்தேகம், கணவன் வேற ஏதாவது உறவு இருக்குதா, கணவன் மேல ஒரே சந்தேகம், போராட்டம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் கணவனுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க மனைவிக்குள்ள பெரியவர் இருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். அவரை தொடாம, அவருடைய இது இல்லாமல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, குடும்பத்தை தொட முடியாது, ஒன்று உங்களை பாதிக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சந்தோஷமா. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். நன்றி, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 26:25 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அல்லேலூயா, அவை அனைத்திலும் எல்லாத்திலும் நீங்க வெற்றி பெறுவேன்னு சொல்லுது. தாவீதை பார்த்து சொல்றான், நீ எல்லாத்திலும் ஜெயம் பெறுவ, நீ எல்லாத்தையும் வெற்றி பெறுவ, நீ இனிமே தோத்து போக மாட்டேன்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றா, இனி உங்களுக்கு தோல்வி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இனி தோல்வி இல்லை. பிசாசோ, மனுஷிகளோ காரியங்களோ, குடும்ப காரியங்களோ, வருமானத்தின் காரியங்களோ ஏதோ ஒன்று உங்களை தோக்கடிச்சிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், இனி எல்லாவற்றையும் ஜெயிக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிசாசை ஜெயிப்பீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. போராட்டத்தை ஜெயிப்பீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ, ஜெயமோ. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாய் போகிறார். ஹல்லேலூயா. இனி ஜெயம் தான். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனி ஜெயிக்க போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்க போறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்புல ஜெயிக்க போறாங்க பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பரிசுத்தத்தில் பிள்ளைகள் ஜெயிக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. போராட்டத்தில் ஜெயிக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எக்ஸாம்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எக்ஸாம்ல ஜெயிச்சு இயேசுவின் நாமத்தில் 2 பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயிக்க போறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்ல பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. செமஸ்டர்ல நல்ல மார்க் எடுத்து இந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைனால தான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. வெளிநாட்டில் இருக்கிற கணவன்மார்கள், வெளிநாட்டில் இருக்க கணவன்மார்கள் இத்தனை நாள் பிரச்சனை இருந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கிற வேலையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்க. வியாபாரத்தில் ஒரு ஜெயம். அல்லேலூயா. வருமானத்தில் ஒரு ஜெயம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம். இயேசுவின் நாமத்தில் குடும்ப வாழ்க்கையில் போராட்டம். அல்லேலூயா. கணவன் மனைவி கூட போராட்டம். பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சண்டை, குடும்பத்துக்குள்ள குழப்பம், பிரிவினை ஆவி வேலை செய்து என் ஆண்டவர் சொல்லுகிறான், இனி இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயிக்க போறீங்க, ஜெயிக்க போற. யார் யார் ஜெயிக்க போறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன்னா ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாய் போகிறா.
ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் எங்கேயுமே தோத்து போகலை. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா எங்கேயும் தோத்து போனாரா? ஏசப்பா தோத்து போன. என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் தோத்தாரா ஜெயிச்சாரா? தோத்தாரா ஜெயிச்சாரா? நீங்களும் நானும் ஜெயிக்கிற டீமில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்களும் நானும் எந்த டீமில் இருக்கிறோம்? ஜெயிக்கிற டீம். ஜெயிக்கிற டீம்னா கையை எடுத்து காமிங்க பார்ப்போம். பாதி பேர் கையை விட்டு தேவையில்லாம நீ வேற ஜெயம் கியம்னு வந்தையா சொன்னையா 9 மணி ஆச்சு வீட்டுக்கு அனுப்புவியா, நாங்கள் போய் சாப்பிட்டு தூங்கலாம், 8 மணிக்கு வந்துட்டு ஜெயங்கியன்னு கையை உயர்த்தி ஜெயிக்கிற போகிறவங்க, ஜெயிக்கிறவங்க, ஜெயிக்க திட்டமிட்டு இருக்கவங்க, நாங்கள் ஜெயிக்க தான் போகிறேன்னு விசுவாசமாக சொல்ல. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோரை வெற்றுவேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் வெற்றுவேன். என்றுரை தம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயிச்சிட்டா எப்படி காமிப்பாங்க சொல்லுங்க? ஜெயிச்சிட்டா எப்படி காமிப்பாங்க? எப்படியாவது உனக்கு காமிங்களேன். எப்படி? ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அல்லேலூயா. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கொடியேற்றினாங்களே, எதுக்கு? என்ன டே? சுதந்திர தினம். நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு. அதாவது போராடின, விடுதலைக்காக போராடின ஜனங்களுக்கு ஜெயம் கிடைச்சதுனால தான் அந்த கொடியை ஏத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு. இயேசுவின் நாமத்தினாலே இனி தோல்வி இல்லை. யார் யார் சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தில் இனி தோல்வி இல்லை. அல்லேலூயா. இனி குறைவு இல்லை, இனி பலவீனம் இல்லை, இனி வியாதி இல்லை, இனி சோர்வு இல்லை. எழும்ப போறோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தடவை மறுபடியும் பாடி கொடியை ஏத்திடுவோமா? ஜெய கொடி. யார் யார் ஜெய கொடி ஏத்த விரும்புறீங்க? எழுமி நின்று ஏத்திடுவோம். எல்லாரும் எழுமி நின்று. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஒரு நிமிஷம், கொஞ்சம் ரெஃப்ரைட்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து இல்ல இப்படியா ஆர்மியெல்லாம் இப்படியா ஏன்னா எதையா கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இவங்களுக்குலாம் தமிழே தெரியாது, தமிழும் புரியாது. இப்படி ஆடாதுங்கன்னா ஜெய கிறிஸ்து இப்படியே அணிச்ச செயல் மாதிரி இப்படி ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்களேன். ஏதோ ஒரு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு இன்னைக்கு வெக்கப்பட்டு போகட்டும். இவ்வளவு நாள் தோல்வியில துவண்டம்ல, இனி வெற்றியோடு எந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிறைய குடும்பங்களை மாற்றம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தர் போராட்டங்களை மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய குடும்பம் ஜெயிக்க போகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. துவண்டு போய் வேதனையோடு துக்கத்தோடு தொங்கின முகத்துல வருத்தத்தோடு முக்காட போட்டு இப்படியே பயந்து ஓடின நாட்கள் முடிஞ்சு நெஞ்ச நிமித்தி சந்தோஷமா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அல்லேலூயா. ஒரு தடவை கொடியா தான் ஏத்திருங்களேன். நம்மளை தான் யாரும் கூப்பிட மாட்டான் கொடியேத்த. பெரிய பெரிய ஆளை கூப்பிட, இன்னைக்கு நம்மளாவது கொடியேற்றிக்கிறோம். நம்மளா இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கு, என்னை என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தப்படுறதா கொடிய இயேசுவின் நாமத்தில். உண்மையிலே ஆண்டவர் அநேகருடைய குடும்பத்தில் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. சூழ்நிலை மாறுது பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார் பிரதர் அண்ட் சிஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. போராட்டம் மாறுது, கவலை மாறுது, கண்ணீர் மாறுது, ஜெயிக்க வைக்க போகிறா. அல்லேலூயா. இன்னும் கடைசியா பாடி முடிப்போமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. பக்கத்துல கைப்பிடி ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க போற இடம்லாம் ஜெயம் தான். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் ஜெயம். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுடைய காரியத்துல ஜெயம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துல ஜெயம். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊழியத்துல ஜெயிக்க போறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆமென். இனிமேல் தோல்வி இல்ல, தோற்று போவது, தோல்வி இல்ல, தோத்து போவது, இனிமேல் ஜெயிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அநேகர குடும்பத்தை கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். பிள்ளைகளை ஜெயிக்க, குடும்ப வாழ்க்கையை ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வருமானத்துல ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துல ஒரு ஜெயம், படிப்புல ஒரு ஜெயம், இயேசுவின் நாமத்துல வேலை வாய்ப்புல ஒரு ஜெயம், அபிஷேகத்துல ஒரு ஜெயம், ஊழியத்துல ஒரு ஜெயம் இயேசுவின் நாமத்துல உண்டாக போகிறது. தாவீது மட்டும் ஜெயிச்சவமா